श्रीगुरुभ्यो नमः। कर्मणा बध्यते बुद्धि न बुद्ध्या कर्म बध्यते सुबुद्धिरपि यद् रामः हैमं हरिणम् अन्वगात्। இது ரிஷி வாக்கியம். என்ன சொல்றார்? நம்முடைய புத்தி கர்மாவால் கட்டுப்படும். கர்மாவை கட்டுப்படுத்த கர்மாவுக்கு புத்தியை கட்டுப்படுத்துற திறமை இருக்கு. புத்தியினால கர்மா கட்டுப்படுத்த முடியாது. ரெண்டே படுத்துறார். புத்தி நபுத்தியா கர்ம பத்தியதே. புத்தியினால கர்மாவை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ கர்மாவுக்கு அதீனமா புத்தி செயல்படுமே தவிர புத்திக்கு அதீனமா கர்மா வெளிவராது. அதீனமாத்தான் செயல்படும். புத்தி கர்மானுசாரிணி. அதுக்கு பிரமாணமா இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. புத்தியிற்கே கர்மத்தை அனுசரித்து பிரவர்த்திக்கும். ஸ்வயம் சுதந்திரமல்லா கர்மம் பிரவൃத்தியிலே. புத்தி ஸ்வயம் சுதந்திரமல்ல. கர்மாவை ஒட்டித்தான் தன் செயல்பாடை வெளிப்படுத்துறது. அப்போ இது இப்படிதான் இருக்கு. இன்னொரு பிரமாணம் இருக்கு. ஸ்வகர்ம சூத்திரம் கிரதிதோகி லோகா. அத்தனை ஜனங்களையும் அவரவன் பண்ண கர்மாவுக்கு அந்த சூத்திரத்தினால் ஒட்டப்பட்டிருக்கு கர்மா. கர்ம சூத்திரம் கிரதிதா. தன்னுடைய கர்மாவாக சூத்திரம் ஒரு நூல். அதனால விருந்தா பின்னப்பட்டிருக்கு லோகம் முழுவதும். லோகம்னா ஜனங்கள் போலாகும். ஜனங்கள் அத்தனை பேரும் கர்மாவை வழிகாட்டுற முறையிலே தன்னுடைய பிரவೃತ್ತಿ அமையுமே தவிர சுதந்திரம் இல்லை. அங்கேயும் அந்த அர்த்தம் இருக்கு. இவர் என்ன சொல்ல வந்திருக்கார் அப்படின்னா, கர்மாதான் புத்தியை வழி நடத்தது. கர்மாதான் சுப்ரி. புத்தி கர்மா சொன்னத்தை கேட்டு செயல்படும். புத்திங்கிறது என்னது? ஹிதாஹிதத்தை ஆராய்ச்சி எதிஹிதம் அதிஹிதம் தெரியறத எல்லாம் பண்ணும் புத்தி. ஆனா கர்மா சொன்ன வழியில் ஹிதாஹிதத்தை வாங்கிக்கும். சுதந்திரமா வாங்கிக்காது. கர்மாவுக்கு அதீனமா தான் அப்படின்னா அது எப்படி தெரிஞ்சது? கர்மாவுக்கு அதீனமானாலே சப்ஜெக்டை அனலைஸ் பண்ற போது கர்ம வாசனை புத்தியில் இருக்கிறதுனால வாசனை ஒட்டினதான அனலைஸ் தான் அந்த புத்தியிலிருந்து வெளிவருமே தவிர, அதாவது நிசப்தமா நிஷ்பட்சமானமா ஒரு முடிவு எடுக்கிற தகுதி இழந்து எடுக்கிற முடிவு கர்ம வாசனையில தான் வரும். அதனால எடுக்கிற போதே அவர் நல்ல முடிவு வரணும்னா என்ன பண்ணணும்? கர்ம சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும். கர்ம சம்பந்தம் இருந்துவிட்டு அப்படிதான் முடிவு வரும். இப்படின்னு ஒன்று சொன்னார். அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்வது சொன்னார். நம்ம இப்படி குறிச்சிடணும். புத்தின்னா என்ன? புத அவகமனை. நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு சக்தி இருக்கு. அது என்ன செய்யும்? சப்ஜெக்டை அனலைஸ் பண்ணி ஹிதாஹிதத்தை நிர்ணயம் பண்ணி கொடுக்கும். அது சுதந்திரமான ஒரு சிந்தனை தான் இருக்கணும். ஆனால் பூர்வ ஜென்மார்ஜிதமான வாசனையோட அந்த மனசு ஒட்டி இருக்கிறதுனால, மனசுல பூர்வ ஜென்மார்ஜித வாசனை கலந்து இருக்கிறதுனால, மனசுல அந்தர்கரமாக இருக்கக்கூடிய புத்தி அந்த வாசனையோடு தொடர்பு இருக்கிறதுனால தன் வாசனாரூபேண சிந்தனை
புத்திக்கு எட்டுமே தவிர அது ஹீதம்னு சுட்டி காட்டிடும். அப்போ அது அடிமையா போச்சு. அதனால மனசும் எப்படி இருக்கணும்? தன்னுடைய வழிக்கு செயல்படணும். புத்தியும் தன்னுடைய வழிக்கு செயல்படணும். அதனால்தான் பெரியவன் சாரதா என்ன சொன்னா, மனம் போற போக்கில் போகாதே, உன் போக்கில் மனசை செயல்படுத்துவா. மனம் போற போக்கிலே போறாங்கிறான். அப்ப அந்த மனசு இவனுடைய இதாயத்தை பார்க்காம இவன் பண்ணியிருக்கிற பூர்வ ஜென்மாத்திற்கு கர்மா இருக்க அதனுடைய வாசனையை அனலேஸுக்கு அதை பயன்படுத்திட்டு அந்த வாசனைக்கு அனுகூலமான ஒரு நடைமுறையில இந்த மனசு போடுறது, அது வழியா இவன் போறான். ஒரு பொம்மை மாதிரி அப்படி சொல்றான். அதுக்கு திருஷ்டாந்தம் கொடுத்தது சுபுத்தி ரவி, நல்ல புத்தி, அனலேஸ் பண்ற புத்தி நல்லா இருக்கு. ஹிதாஹித விவேசனம் அதெல்லாம் நல்லா பண்ண முடியும். எது சித்தம், எது அசித்தம், இது இப்போ எதை எடுத்துக்கணும் என்கிறதெல்லாம் அந்த புத்திக்கு தெரியும். அவர் சுபுத்தி, நல்ல புத்தி உள்ளவர், நிஷ்பட்சபாதமான முடிவெடுக்கலாம். அனலேஸ் பண்ணுற போது பூர்வ ஜென்மாந்திர கர்மா இல்லாமலே அனலேஸ் பண்ணக்கூட முடியும். அப்படி இருந்தும் சுபுத்திரையுமே இது ராமஹா ஹைவம் ஹரிண மன்மகா. இப்பொழுது நினைச்சு பாரு, இதுல என்ன தெரிய தெரியுமா? தங்கமானை தேடிண்டு அதை பிடிக்க போனான் ராமன். இப்போ சப்ஜெக்ட் தங்கமான். அப்போ இந்த புத்தி எப்படி சொல்லணும்? தங்கமான்ங்கிறது லோகத்தில் ஒன்று இல்லை அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுகிற சக்தியை இழந்து விட்டோம். அதனால என்னாச்சு, அவனுடைய கர்மா எப்படி வேலை செய்வது தெரியுமோ? ஜானகிய விட்டு பிரியற காலம் வரும்போது அவர் அனுபவிக்க வேண்டிய துக்கத்துக்கு ஆரம்பமா இருக்கக்கூடிய நிலையில இந்த புத்தி பிரவர்த்திச்சு. அப்போ கர்மானுசாரி அவன் சொன்னதும் சரி, ஸ்வகர்ம சூத்திரம் கிரகிதோஹி லோகா அப்படி அப்ளை ஆகிறாரா, புத்தி கர்மானுசாரிணி எங்கிறதும் அப்ளை ஆகும். இப்போ கர்மா ஒட்டித்தான் அது செயல்படும். இப்போ கர்மா சுப்ரீம் ஆயிடுச்சு. வாஸ்துவும் அப்படிதான். மனசு கலங்கி இருந்தாலோ கொந்தளிப்போடு இருந்தாலோ ஏதோ ஒரு விகாரத்துக்கு உட்கொண்டு இருந்தாலோ ஆட்கொண்டு இருந்தாலோ ஸ்வயம் அதில் இருக்கிற புத்தி இருக்க அது தன்னுடைய சிந்தனை வளத்தை இழந்தோம். இழந்தோடு மட்டுமில்லை, கர்மத்தினுடைய சுட்டிக்காட்டும் பேரில் அதுதான் ரிசல்ட் நமக்கு எடுத்து கொடுக்கும் செய்யும். அதனால்தான் இந்த தப்பு வந்தது. சுபுத்தியா இருந்தார். இப்ப நமக்கு என்ன தெரியுது? கர்மா சுப்ரீமா இருக்கு. அந்த கர்மா தான் உன்னுடைய ஜீவிதத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் உன்னுடைய செயல்பாடுக்கு இந்த கர்மா என்ன பண்ணிட்டு புத்தி வழியா செயல்பட்டு நீ அனுபவிக்க வேண்டிய சுகதுக்கங்களை உன்னை அனுபவிக்கிற பொறுப்பு இந்த கர்மாவுக்கு இருக்குன்னு. இப்படிதான் ஒரு சுலகம் இருக்கு. எதுக்கு இப்படி சொன்னேன்னா, ஆறாறு எத்தனையோ பேருக்கு உபதேசம் இருக்கு, எத்தனையோ பேர் அண்ணனுக்கு அடிமையா இருந்து வேலை செய்யறவா இருக்கா, சுயம் சிந்தனை இழந்தவா இருக்கா, சுயம் சிந்தனை இருக்கிறவாளும் இருக்கா. எல்லாமே எப்படி வருவது தெரியுமோ? அவருடைய கர்மா எப்படி இருக்கோ, குறிப்பிட்ட சப்ஜெக்ட வேணுமா வேண்டாமா அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்கு மனசுல
அந்த கரணத்தில் அங்கமாக இருக்கக்கூடிய புத்தி இருக்கு, அது செயல்படுத்தும் போது நிஷ்பட்சபாதமான ஒரு ரிசல்ட் வரணுமான கர்ம சம்பந்தம் இல்லாத இருக்கணும். கர்மத்துக்கு அடிமையாக போனால் நிஷ்பட்சபாதமான முடிவு இருக்காது. அதுக்கு அடையாளம் தான் ராமர் வாஸ்தவமாகவே லோகத்தில் ஒரு சொர்ணமாங்கிறது சிருஷ்டியில் இல்லாத ஒரு பொருள் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு அனலைஸ் பண்ணா நிஷ்பட்சபாதமாக தெரிஞ்சிற சந்தர்ப்பம் இருந்தும் அந்த புத்தி அந்த ஹிதத்தை எடுத்து காட்டாமல் அவனுடைய கர்மாவுடைய ஒரு பலனால அதுக்கு சுட்டி காட்டுற வழியில செயலில் ஈடுபட ஆரம்பிச்சுட்டாரு. செயல் வரைக்கும் போயிட்டான் அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்காரு. இப்ப நமக்கு என்ன தெரியணும்? எல்லாம் நாம செய்யக்கூடிய சாதாரண பாவனா இருக்கும் பாரு. நீ சொல்ற எனக்கு புத்தி இருக்கு, நல்லா அனலைஸ் பண்ண தெரியும், நிறைய படிச்சிருக்கேன், பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன், இப்படி எல்லாம் நமக்கு தெரியும். ஞானி எத்தனை ஞானிகளுக்கு தான் நினைச்ச காரியம் ஆகாமலேயே கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? ஆளும் விதி விலக்கண்டா. ஆமா, ஸ்வயம் தனது புத்தி ஒரு சத்தியத்தை அனலைஸ் பண்ணி நிஷ்பட்சபாதமா ஒரு சித்தாந்தத்தை வச்சிருந்து அதுபடி தோன்றுங்கிறது ரொம்ப அபூர்வம். ஆமா, எத்தனை மகான்கள் லோகத்துக்கே உபதேசம் பண்ணி நன்மை காட்டி அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்திட்டு திருப்திப்பட்டு ஜீவன் முக்தரா இருந்தவங்க கூட தன்னுடைய காரியங்கள்ல தோத்து போய் சீருவார மகான்கள் எத்தனை பேர் தெரியுமா? அதுக்கு காரணம் வேணும். காரணம் இல்லாத வராது. அப்போ புத்தி கர்மானுசாரிணி என்கிற கோட்பாடு ஸ்வகர்ம சூத்திரம் கிரதிதோகி லோகா, அது சப்போர்ட்டா இருக்கக்கூடிய இன்னொரு வாக்கியம். அதே சமயத்தில் இப்ப படிச்சோமே கர்மனா பத்தியதே புத்தி ந புத்தி ந புத்தியா கர்ம பத்தி. அப்படி புத்தி தான் கர்மாவனால் கட்டப்படுறது, புத்தியினால் கர்மா கட்டப்படாது என்ற சித்தாந்தத்துக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னார். இந்த காலத்தில் இருக்கிற நம்முடைய சிந்தனைக்கு இதிலிருந்து என்ன தெரிஞ்சிடணுங்கிறது தான் முக்கியம். பழைய சப்ஜெக்ட், பழைய புராணங்களை அது என்ன பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் இப்போ வாழ்ந்து இருக்கோம், நமக்கு தேவையானது எது எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டு தான், நம்ம மனசு தான் தீர்மானத்து பண்ணணும். அந்த மனசு கர்மாவை ஒட்டித்தான் செயல்படுத்துறது சொன்னால் நமக்கு வேலையே இல்லை. நம்ம ஒரு பொம்மை ஆயிடுவோம். அப்படி ஆகாமல் நாம தெரிஞ்சே மனசை நம்பளிக்கு திருப்பதுங்கிறதான ஒரு தகுதியை வரவழைக்கணும் என்கிறது தான் இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான நல்லுரை. ஆமாம், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த கர்மா புத்தியை தன் வழிக்கு விஷப்படுத்தி தன் விருப்பப்படி செயல்பட வைக்கிறதோ அந்த கர்மாவை அப்படியே நாம கட் பண்ணி விட்டுருவோம். புத்தி அந்த கர்மாவோட தொடர புரியக்கூடாது. அதுக்கு என்ன வழி? அதுவும் தான் சொல்றார். நீ ஒன்று கவனிச்சு பாரு, கர்மாவுக்கும் புத்திக்கும் சம்பந்தத்தை கட் பண்ணி விடு. புத்தியை சுயேட்சையா சிந்தனை பண்ற சாமர்த்தியத்தை அது குழு அது இருக்கு, அதுக்கு இடம் கொடு, அவகாசம் கொடு. கர்ம வாசனை அந்த புத்தியோடே இருக்க. சிந்தனை பண்றது சொன்னா வாசனையோட சிந்தனை பண்றது. வாசனை இல்லாம தனிப்பட்ட முறையில் சிந்தனை வரும்படியா ஒரு சூழலை கிரியேட் பண்ணா நிஷ்பட்சபாதமான ஒரு இது நமக்கு கிடைக்கும்.
அதனால நாம என்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் அடலாம், மோட்சம் வரைக்கும் அடையலாம். இதுக்கு என்ன பண்றது கேட்டால் இப்படி ஒரு ஸ்லோகத்துக்கு நியாயமா இருக்கு. அது என்ன சொன்னால் எல்லாத்துக்கும் சில பரிகாரம் சொல்லுவாங்க. இஞ்சியும் ஒரு பரிகாரம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அனாயாசேன்னு சொல்றாங்க. எப்பவுமே ஏழநாட்டு சனி, அஷ்டமத்து சனி, இப்படி எல்லாம் நவகிரகங்கள்னால என்ன கஷ்டம் வந்திருக்கு சொன்னா அவன் என்ன செய்வா தெரியுமோ? நவகிரகங்கள்னால என்ன கஷ்டம் வந்து விட்டா இவன் பூர்வ ஜென்மார்த்தமான அந்த பாப விஷயத்தினுடைய கர்மாதான் அவனுடைய புத்தியில தோன்றி அந்த புத்தி தான் இவனுக்கு அந்த கஷ்டத்தை கொண்ட விடுறதுக்கு சகாயிக்கிறது அர்த்தம். இப்ப என்ன வேணும்? புத்தியினால அந்த கர்மாவுடைய பந்தத்தை கட் பண்ணி விடணும். பந்தத்தை கட் பண்ண முடியாது. அப்ப என்ன கரைச்சு விடணும். கர்மா கண்ணுக்கு புறப்படாமல் மாத்திரம், கர்மாவுக்கு பரிகாரத்தினால மாத்திரம். ஆமா, அதனாலதான் என்ன சொன்னார், சாமான்யமா ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கக்கூடியதான அந்த சந்தியாவந்தனம்ங்கிறதான ஒரு நிச்சயமானுஷ்டானம் இருப்பாரு. அதுவே ஜென்மார்ஜிதமான பாவத்தை, இந்த புத்தியுடைய சம்பர்க்கத்தை அதுக்கு இல்லாத அதை அழிச்சு விடும். அதனாலதான் அந்த காலத்திலேயே இது சொன்னான், நீ பண்ற சந்தியாவந்தனம் பண்ணணும். பிற்கால சந்தியாவந்தனம், சந்தியாவந்தனத்துக்கு நீ சங்கல்பம் சொல்றோம் என்ன சொல்லுவேன்? மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா பரமேஸ்வர பிரீத்தி. பரமேஸ்வரனுக்கு தான் பிரீதி வரணும், கரெக்ட். ஆனா துரிதம் எல்லாம் க்ஷயிக்கிறோம் அப்படின்னு சங்கல்பத்தில் இப்போ மனசு நினைச்சிடும். சங்கல்பம் தான் மனசு நினைக்கிறது. நாம செயல்பட போறேன், அது எதுக்குன்னா பூர்வ ஜென்மார்த்தமான அந்த கர்ம விஷயத்தினால் ஏற்படுற வாசனை அழிஞ்சு போய் எனக்கு பரமேஸ்வரனுக்கு பிரீதி வரும்படியா சகல கர்மாவை பண்றதுக்கு எனக்கு சுவாயத்தமா அந்த கர்மாபனத்துக்கு உள்ள தகுதி வரத்துக்கு அதை பண்ணணும்னு அர்த்தம். அதனால கர்மாவினால நமக்கு கர்மாவினால்தான் இந்த மாறுதல் வர்றதுனால நம்முடைய முயற்சியில அந்த கர்மாவை அழிக்கலாம். அதனால்தான் ஆதிசங்கர பகவத்பாதா என்ன சொன்னார் தெரியுமோ? கர்மானுஷ்டானம் அத்தனையும் சித்த சுத்திக்கு. இப்ப அந்த வார்த்தை பாரு, நீ நிச்சயம் பண்ற அனுஷ்டானங்கள் அத்தனையும் நிஷ்பிரயோஜனம் இல்லப்பா. சித்த சுத்தி, மனசை பரிசுத்தமாக்குது. எதிலேந்து பரிசுத்தம்? அதை ஒட்டி இருக்கிறதான வாசனை இருக்கிற துர்வாசனை அதை அழிக்கிறது, சுத்தமாய். இது அல்லாத ஒரு வழியில மனசில் இருக்கக்கூடிய அந்த கர்ம சம்பந்தத்தை ஒன்னால் அழிக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்க முடியாது. மனசே சொரூபம் இல்லாத அனுபவிமான மனசு, அது நம்ம கண்ணுக்கு புறப்படாது. அனுமானத்தில் தான் மனசு புரிஞ்சுக்கணும். கர்மாவோட சம்பந்தப்பட்டு இருக்கிற போது அந்த மனசு ஒரு வேலையும் செய்யாமல் கர்மாவுடைய சொற்படிக்கு, கர்மாவுடைய இங்கிருந்துக்கு, கர்மாவுடைய திருஷ்டிகோணத்துக்கு தகுந்தபடிதான் மனசுல அந்தர்கதமாக இருக்கிற புத்தி முடிவை கொடுத்து அந்த முடிவில இவருக்கு அகிலத்தை வரவழைச்சு அவர் துக்கத்தை கொடுத்து துக்கத்தில் ஆழ்த்தவர். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? சந்தியாவந்தனமே சித்த சுத்திக்கு அடையாளம். அண்ணனுக்கு அசுத்தி அண்ணனுக்கு போதும், போகணும். அதனாலதான் அண்ணனுக்கு இருக்கிற அசுத்தி அண்ணனுக்கு இல்லாமல் பண்ணி நம்ம என்னைக்குமே மனசை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு மனசுத்தி சகல கர்மாவுக்கும் அடிப்படை தேவை. அதை நீ பண்ணு. இல்லைன்னா ராமர் இவ்வளவு தெரிந்தவர், காலம் வரும்போது அவருடைய அந்த வேலை அவருக்கே
அவர் விதைச்ச இந்த விதைதான். அவர் நேர தனுசு எடுத்துருந்து அந்த பொன் மானை தேடி போகலைன்னா நிச்சயமா ராவணன் திருடிட்டு போக முடியாது. அப்ப அத்தனைக்கும் பீஜாபாவம் பண்ணது அந்த அவருடைய செயல்பாடு. அந்த செயல்பாடை அனலைஸ் பண்ணிருந்தது புத்தி. அது கர்மத்தோடு ஒட்டி வந்ததுனால நிஷ்பட்சபாதமான ஒரு அனலைஸ் அதால் பண்ண முடியாத போனதுனால அந்த புத்தி அதுதான் ரைட்டுன்னு நினைச்சு போனதுனால அதனுடைய செயல்பாடு பரிணாமம் என்னாச்சு? ராமாயணத்துல பெரும் பகுதியை நடைமுறைப்படுத்தி ராமனுடைய வாழ்க்கையை இருக்கக்கூடியதான நிகழ்வுக்கெல்லாம் கசப்புக்கும் இனிப்புக்கும் எல்லாத்துக்கும் காரணமா அது வந்து அப்படிதான் நாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வெளிசான வழியை ரிசீவ்ஸ்டார் நம்ம காட்டி கொடுத்தா. என்னது வெளிசான வழி? அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய குறை பாவத்தை செயல்பாட்டை அன்னன்னைக்கு அழிச்சு அப்படி இருந்தா அந்த கர்ம சம்பந்தம் புத்தியில் இல்லாததுனால அதனுடைய செயல்பாடு சொதசித்தமாக வந்ததுனால இன்னொருத்தர் வழிகாட்ட வேண்டாம். இப்போ சுயம் அனலைஸ் பண்ற சக்தி இருக்கிறதுனால சிரத்தை நல்லா அனலைஸ் பண்ணி விவேகம் இருக்கிறதுனால சிரத்திலேயே தனது இடத்திலேயே வேலை செய்யும் போது ஒரு விதமான இடையூறும் நாம கிரியேட் பண்ணி நாம அதில் மாற்றிட்டு திண்டாட மாட்டோம். அதனாலதான் சந்தியாமந்திரத்தை சொன்னான். நம்மளவா சந்தியாமந்திரத்தை அலட்சியப்படுத்திட்டு தான் இருக்கா. இப்ப நான் சொன்னா கூட அவ என்ன சொல்லுவா? நம்மளையெல்லாம் சந்தியாமந்திரம் பண்ணி வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு கதையை சொல்லி அது அப்படிதான் இருக்குன்னு அவன் சாமர்த்தியத்தில் அனலைஸ் பண்ணி சொன்னானே தவிர அதுக்கு இதுக்கு ஒன்றும் இல்லை. பண்ணாதவா இருக்கிற பேருக்கு அவன் நன்னா இல்லையா? அவள்னா நம்மளோட இருந்தால்டா வேதத்தை அஞ்சு நெச்சு சந்தியாமணிந்து ஒரு வேட்டியை கட்டி திண்டாடி தெருவு இருக்கிறான். சந்தியாவந்தம் விட்டு வெளிநாட்டில் உட்காந்தா நாளா வருது 10 பேர் கொண்டு பெரிய மனுஷனா இருக்கான் அப்படின்னு பாக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அனலைஸ் பண்ணி அது இருக்காது இருக்கிறதான புது தலைமுறையுடைய சிந்தனை இருக்க அது தப்பா இருக்கு. இதை பண்ணினா தான் நடக்கும். அதனால சந்தியாவந்தனத்தை நாம் எப்போ விடப்படும்.